பொதுவா இசையமைப்பாளரா வருவாங்க. ஒண்ணு பாடகரா இருந்து வருவாங்க. இல்லை ஏதாவது இசையமைப்பாளர்ட்ட உதவியாளரா இருந்து வருவாங்க. முற்றிலும் எந்த துறைக்கு சம்மந்தம் இல்லாத உங்களுடைய இசை ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி? எங்க அம்மாவுக்கு வந்து மியூசிக் ரொம்ப அவங்க லைட்டா பாடுவாங்க. எங்க தாத்தா ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவாரும்போது, அப்ப என்னன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த ஹார்மோனியத்தலாம் பார்க்கும்போது, அது திருட்டுத்தனமா எடுத்து வாசிக்கணும்னு ஆசை வரும். ம். அப்ப அது மறுக்கப்படும். ஒண்ண மூடி மூடி வைக்கும்போது அதுக்கு மேல ஆர்வம் வரும்ல. அப்படி ஆரம்பிச்சது தான் இது. அப்புறம் படிச்ச ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்ங்கிறனால நெறைய சர்ச் கொயர் அது இதுன்னு பாடுனோம். அப்புறம் நெறைய இந்த காம்படிஷன் பாட்டு போட்டினா உடனே நம்மள கூப்பிட்டுருவாங்க. ஓ! ஓ! இதுல ஒரு சந்தோஷம் கிடைச்சு. பயங்கரமா ம். இருந்துச்சு. ம். ஒரு கைதட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தானே. கரெக்ட். அது ம். அது அந்த ஒரு போதையாச்சு. அது ஒரு கைதட்டு, ம். ஒருத்தவங்க பாராட்டுறாங்கங்கிறத தாண்டி நம்ம ஒரு பாட்டு பண்றோம். பரவாயில்லையே! ராஜா ம். சார்லாம் ரசிச்சு ரசிச்சு கேட்டோம். நம்மளும் ஒரு பாட்டு போடுறோம். அதுவும் இந்த மாரிலாம் கேட்குறாங்கங்கும்போது, அந்த இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே உள்ள வந்தது. உண்மைய சொல்லணும்னா சார், அந்த டைமிங்ல ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு போய் எல்லாம் படம் பார்ப்பாங்கல்ல. ம். நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்தில வந்து கேசெட் உங்களுக்கு தெரியும். 90s, 60s அந்த கேசெட்ல உட்காந்து என்னென்ன பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும் எழுதுறோம் பார்த்தீங்களா? ம். அது எழுதுறது மட்டும் இல்ல சார். அங்க அவங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க. அதில பாட்டெல்லாம் எழுதி ஆமா. வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு என்னன்னு பார்க்கறதுக்கு டைம் போணும். நாங்க கேசெட்டே குடுக்க மாட்டோம். கடைசியில வேணான்ட்டு வந்துருவோம். காசு இருக்காது. ஆனா, அதில என்னென்ன பாட்டு இருக்கு. இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல. இப்படின்னு வாழ்ந்த அந்த இன்ட்ரெஸ்ட் சார் அது ஓ! ஆக்சுவலி. அது வந்து ராஜா சாரோடதா இருக்கட்டும், இல்ல எம்.எஸ்.வி சாரோட ம். அது நீங்க அந்த கேசெட்ல எழுதுறதுக்கு வந்து 10 பாட்டு தான் இருக்கும். ம். ஆனா, அதுக்காக நம்ம ஃபுல்லா இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு போடுங்க அப்படின்லாம் கேட்டு அவங்க கூட உட்கார்ந்து அவங்ககிட்ட வம்பிழுத்து, இது இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த இந்த ஆர்வம் இருக்குல்ல சார். இந்த ஆர்வம் வந்து பாட்டு மேல தான். ம். படத்த தாண்டி. ம். படம்லாம் உண்மையா இருக்குன்னு நம்புன காலம். நான் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதோ விஜயகாந்த் சாருக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐய்யயோ! எதுவும் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறது. அது ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூவமா சினிமாங்கிறது ஒரு வாழ்க்கைய வந்து பயங்கரமா இருந்துச்சு. உண்மதான் போல இருக்குங்கிற மாரி நம்ப வச்சிருந்தாங்க. ம். பட் சினிமாவோட ஈர்ப்பு அதுதான் சார். அதுக்கப்புறமா என்னன்னா, நமக்கு ரகுமான் சார் வந்த உடனே வந்து பாட்டு கேட்கறதுக்கான ஒரு இது வந்து டோட்டலாவே மாறிருச்சு நமக்கு. இப்ப நம்ம இளையராஜா சார் வாழ்க்கையில ஒருத்தரா எடுத்துக்கிட்டாலும், ரகுமான் சார வந்து எப்படின்னா, நமக்கு வந்து எந்துவா அப்படி எடுத்துக்கிட்டு, ஸோ படத் படம் எப்படி இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனா அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க போனது தான் நம்ம ம். நம்ம என்ன மாரி